அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இதுவரைக்கும் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு பப்ளிக் எக்ஸாமில் கம்பல்சரி கொஸ்டினாக கேட்ட 22 மற்றும் 32 கேள்விகளை விடை குறிப்பை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏப்ரல் 2019 2ஆம் பாடத்துலேருந்து இந்த கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இதற்கான ஆன்சர் வந்து எஃப் கொடுத்துட்டாங்க. இது ஆக்சுவலாக 3 மீட்டர், அதாவது 0.3 மீட்டர்னு இருக்குது. இது குவிலென்ஸ் அப்படின்றதால, விரிக்கும் லென்ஸ் அப்படின்றதுனால குழி லென்ஸு, அதனால் பொருள் இருக்கிற பக்கத்தில் தான் பிம்பம் தெரியும், அதனால் மைனஸ் போட்டுக்கணும். அப்போ எஃப் மைனஸு வியும் மைனஸு அந்த ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1/u = -10/6 வரும். u = -6/10, u = 0.6 மீட்டர் வரும். அதுக்கடுத்து 32வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 100 கிராம் நீரில் 25 கிராம் சர்க்கரையை கரைத்து ஒரு கரைசல் தயாரிக்கப்படுகிறது. கரைபொருளின் நிறை சதவீதம். அது கூட சேர்த்து இந்த சரியா தவறா 2 கேட்டுக்கிறாங்க கம்பல்சரி கொஸ்டினில். இதையும் பார்த்துங்க. இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா நிறை சதவீதம் = கரைபொருளின் நிறை / கரைபொருள் நிறை + கரைப்பான் நிறை × 100. அப்போ 25/100 + 25 × 100 போட்டிங்கன்னா ஆன்சர் 20% வரும். இந்த கொஸ்டின் 2 தடவை கேட்டிருக்காங்க, ஏப்ரல் 19 மற்றும் ஏப்ரல் 23. அதற்கு பிறகு 2 ஆண்டுகளாக எக்ஸாம் நடக்கல. செப்டம்பர் 2021 நடைபெற்றது. அவகாட்ரோ விதியை கூறுக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர்லையும் 23வது 4 மார்க் கொஸ்டின்லையும் இந்த 4ஆம் பாடத்துலேருந்து ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க. 12 கூலும் மின்னோட்டம்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன வரணும், மின்னூட்டம்னு வரணும். 5 வினாடி நேரம் ஒரு மின்விளக்கின் வழியாக பாய்கிறது எனில் அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவு என்ன, மின்னூட்டம்னு வரும். அதற்கான ஆன்சர் இந்த கொஸ்டின் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ q = 12, t = 5 செகண்டு, i = q/t. அப்போ 2.4 ஆம்பியர் ஆன்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடின் மூலக்கூறு நிறையை காண்க. இதுவும் 4 மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இதான் அதற்கான ஆன்சர். கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு நிறை 1 × C + 2 × O. கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு 16. 12 + 32 = 44 கிராம். மறுபடியும் மே 2022 நடைபெற்ற வினாத்தாள். இதில் கிட்ட பார்வை குறைபாடுடைய மனிதரால் 4 மீட்டர் தொலைவில் உள்ள பொருட்களை மட்டுமே காண இயலும். அவர் 20 மீட்டர் தொலைவில் உள்ள பொருட்களை காண விரும்பினால் பயன்படுத்தப்பட வேண்டிய குழி லென்ஸின் குவிய தொலைவு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினும் 2 தடவை கேட்டிருக்காங்க, மே 2022 மற்றும் ஆகஸ்ட் 2022. x 4 மீட்டர், y 20 மீட்டர். கொஞ்சம் எளிமையான ஒரு கணக்கு தான். எஃப் கண்டுபிடிக்கணும். எஃப் கண்டுபிடிச்சிட்டு f = xy x - y, f = -5 மீட்டர் வரும். திறன் = 1/f. அப்போ 1/-5 = -0.2 டயாப்டர். அதுக்கப்புறம் 32வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா A என்பது நீல நிற படிக உப்பு. இதனை சூடுபடுத்தும் போது நீல நிறத்தை வந்து B ஆக மாறுகிறது. அதாவது காப்பர் சல்பேட் பென்டாஹைட்ரேட் CuSO4 5H2O-வை வெப்பப்படுத்தும் போது அது நீரை வந்து காப்பர் சல்பேட்டாகவும் நீராகவும் மாறும். அந்த ஈக்குவேஷனை எழுதி அது என்னென்னு AB என்னான்னு எழுதுனீங்கன்னா 4 மார்க். அதுக்கப்புறம் ஜூன் 2022 நடைபெற்ற வினாத்தாளில் மறுபடியும் கிட்ட பார்வை அதே கொஸ்டினை கேட்டிருக்காங்க, ரிப்பீட் ஆகிருக்கு. அதே ஆன்சர் தான் வரும். திறன் கேட்டிருக்காங்க, குவிய தொலைவு மற்றும் ஆற்றல். அடுத்து 4 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியில் 30 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு கடத்தியின் முனைகளுக்கு இடையே 2 ஆம்பியர் மின்னோட்டம் செல்கிறது எனில் அதன் மின்தடையை காண்க. ரொம்ப எளிமையான கொஸ்டின், 4 மார்க்கில் கேட்டிருக்காங்க. V = IR, R = V/I வரும். அப்போ R = 30/2 = 15 ஓம். அதுக்கப்புறம் ஏப்ரல் 2023 நடைபெற்றது. அந்த 6ஆம் பாடத்தில் இந்த 2 கிலோகிராம் நிறைவடைய ஒரு கதிரியக்க பொருளானது அணுக்கரு இணைவின் போது வெளியிடும் மொத்த ஆற்றலை கணக்கிடுக. இதான் அதற்கான ஆன்சர். ஏப்ரல் 2023 நடைபெற்றது. M 2 கிலோகிராம், C வந்து ஒளியின் திசைவேகம் 3 × 10⁸ மீட்டர்/வினாடி, E = mc². அப்போ 2 × 9 × 10⁻16 = 18 × 10⁻16 ஜூல். செப்டம்பர் 2021 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் மறந்துட்டேன். அதாவது கம்பல்சரி கொஸ்டின் 92 யுரேனியம் 238 என்ற தனிமம் ஆல்ஃபா சிதைவிற்கு உட்படுகிறது எனில் செய் தனிமத்தில் உள்ள நியூட்ரான் எண்ணிக்கையை கணக்கிடுக.
இதுதான் அதற்கான ஆன்சர். ஆல்ஃபா சிதைவு அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 2 ஹீலியம் அணு எண்ணில் 2ம் நிறை எண்ணில் 4ம் குறையணும். அப்படி பார்த்தீங்கன்னா 234லேருந்து 90 போச்சுன்னா 144. அதான் நியூட்ரான் எண்ணிக்கை. அதுக்கப்புறம் ஏப்ரல் 2023 நடைபெற்றது. பிஹெச் கணக்கு கேட்டிருக்காங்க. 0.01 m HNO3 கரைசலின் பிஹெச் மதிப்பை காண்க. அப்புறம் கரைபொருளின் நிறை சதவீதம் ரிப்பீட் ஆகிருக்கு. இதுதான் அதற்கான ஆன்சர். H + = 0.01 m. அது வந்து என்னன்னா 1 × 10⁻². அதுக்கு ஃபார்முலா எழுதணும். pH = -log10 H + pH = -log10 1 × 10⁻². அப்போ அந்த அடுக்கில் இருக்கிறத எடுத்து இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அடுக்கில் இருக்கிறத எடுத்து ஆன்சராக எழுதிடலாம். அதுக்கடுத்து அந்த வருஷமே பிக் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா H2SO4 உள்ள சல்ஃபரின் சதவீத ஏபினை காண்க கேட்டிருக்காங்க. அடுத்து ஏப்ரல் 2023 மறுபடியும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. H2SO4 சதவீதம் கண்டுபிடிச்சிடணும். பார்த்தீங்கன்னா 2 × H 1 × S 4 × O. அது அப்போ அதனுடைய அணு நிறைய போட்டிங்கன்னா 98 கிராம் வரும். அப்போ அதில் சல்ஃபர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ இதுதான் சல்ஃபர் 32. அப்போ 32/98 × 100 33.68%. அதுக்கடுத்து ஜூன் 2023 நடைபெற்ற வினாத்தாளில் மறுபடியும் இந்த 12 கூலு மின்னூட்டம் கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு. மின்னூட்டம்னு வரும். இது 5 வினாடி நேரம் மின்விளக்கின் வழியாக பாய அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவு என்ன? அதுக்கப்புறம் 32வது கொஸ்டின். கால்சியம் கார்பனேட்டில் CaCO3 உள்ள ஒவ்வொரு தனிமத்தின் சதவீத ஏபை காண்க. அது கொடுத்துட்டாங்க. அதை கண்டுபிடிச்சி ஒவ்வொரு தனிமத்தையும் கண்டுபிடிக்கணும். இதான் அதற்கான ஆன்சர். CaCO3 1 × Ca + 1 × C + 3 × O என்ன வரும்னா 1 × 40 + 1 × 12 3 × 16 = 100 கிராம் வரும். ஃபஸ்ட்டு கால்சியத்தின் சதவீதம் கண்டுபிடிக்கணும். 40 40/100 × 100 40%. காப்பருக்கு 12%. ஆக்சிஜனுக்கு 48%. அதுக்கடுத்து ஏப்ரல் 2024 பார்த்தீங்கன்னா பிஹெச் கணக்கு கேட்டிருக்காங்க. ஈஸியான கணக்கு. கரைசலின் பிஹெச் மதிப்பு 4.5 எனில் அதன் pOH மதிப்பு என்ன? இதுதான் அதற்கான ஆன்சர். pH 4.5. pH + pOH = 14. 14 4.5 கழிச்சிங்கன்னா 9.5. அடுத்து 32வது கம்பல்சரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எந்த அமிலம் அலுமினிய உலோகத்தை செயல்படா நிலைக்கு உட்படுத்தும்? அடர் நைட்ரிக் அமிலம். அது வந்து என்ன பண்ணுது? மேலே ஒரு படலத்தை ஏற்படுத்துகிறது. எழுதி அந்த கணக்கு கேட்டிருக்காங்க. மோல்களின் எண்ணிக்கை. இதான் அதற்கான ஆன்சர். மூலக்கூறுகளின் எண்ணிக்கை = 1.5 1 × 10⁻23. ஃபார்முலா மூலக்கூறுகளின் எண்ணிக்கை பை அவகாட்ரோ எண். அதை அடிச்சிங்கன்னா 1/4 வரும். 0.25 மோல். அதுக்கப்புறம் ஜூன் 2024 நடைபெற்றது. 30 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு கொண்ட கடத்தியின் முனைகளுக்கு இடையே 2 ஆம்பியர் மின்னோட்டம் செல்கிறது எனில் அதன் மின்தடையை காண்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா V = IR. ஏற்கனவே ரிப்பீட் ஆன கொஸ்டின் தான். 15 ஓம் வரும். அதுக்கப்புறம் மோல்களின் எண்ணிக்கையை கண்டறிக. 27 கிராம் அலுமினியம் CO2 கிராம் மூலக்கூறு நிறையை காண்க. இதுதான் அதற்கான ஆன்சர். மோல்களின் எண்ணிக்கை பொருளின் நிறை பை அணு நிறை. அதுக்கப்புறம் ஒரு மோல் ஒரு ஆன்சர். அதுக்கடுத்தது கார்பன் டை ஆக்சைடின் மூலக்கூறு நிறை = 44 கிராம். அதே வருஷம் 27வது கொஸ்டின் 4 மார்க்கில் கேட்டிருக்காங்க பாருங்க. 1.0 × 10⁻⁻4 மோலார் சரி உள்ள HNO3 கரைசலின் pH மதிப்பை காண்க. இதான் அதற்கான ஆன்சர். H + கொடுத்துட்டாங்க. 1.0 × 10⁻⁻4 pH ஃபார்முலா எழுதணும். அந்த பவரில் உள்ளதை எடுத்து எழுதி அதே ஆன்சராக போட்டுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஏப்ரல் 2025 பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க்கே கேட்டிருந்தாங்க. 10 கூலும் மின்னோட்டத்தை ஒரு மின்சுற்றில் 2 புள்ளிகளுக்கு இடையே நகர்த்த செய்யப்படும் வேலை 100 J எனில் அப்புள்ளிகளுக்குள்ளே மின்னழுத்த வேறுபாடு. சரிங்களா? அப்போ வேலை பை மின்னூட்டம் வரும். W/Q. அப்போ 100/10 = 10 வோல்ட் வரும். அதுக்கப்புறம் மீத்தேனில் உள்ள தனிமங்களின் சதவீத ஏவை காண்க. இது அதற்கான ஆன்சர். CH4 = 1 × C 4 × H கூட்டினா 16 வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தனிமத்துடைய சதவீதத்தை கண்டுபிடிக்கணும். 12/16 × 100 75%. ஹைட்ரஜன் 4/16 × 100 = 25%.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5வது லெசன்லேருந்து இது வரைக்கும் கேட்காத ஒரு கணக்கு கேட்டிருந்தாங்க. 90 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணுடைய ஒளி மூலமானது ஒளியின் திசைவேகத்தில் 1/10 மடங்கு வேகத்தில் ஓய்வு நிலையில் உள்ள கேட்குனரை அடைகிறது. கேட்குனரால் உணரப்படும் அதிர்வெண் என்ன? இதனால தான் பெரும்பாலான பசங்களுக்கு சென்டம் போச்சு. இதான் அதற்கான ஆன்சர். n கொடுத்துட்டாங்க, vs சோர்ஸ் கொடுத்துட்டாங்க 1/10v. அப்போ n dash equal to b/v minus vs into n. v அப்போ போட்டிங்கன்னா மேலே 10v/9v வரும் இன்ட்டு 90 வரும். அப்போ vv கேன்சல் ஆகிடும், 9 அடிச்சிங்கன்னா 10, 100 ஹெர்ட்ஸு தான் ஆன்சர். அடுத்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் 2025 நடைபெற்ற வினாத்தாளில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் 5வது லெசன்லேருந்து சம்மு. அலைநீளம் 0.20 மீட்டர், ஒளியானது 333 மீட்டர் பை வினாடி வேகத்தில் பரவுகிறதுனா அதன் அதிர்வெண் என்ன? இதான் அதற்கான ஆன்சர். v = n lambda, n = v/λ. அப்போ 331/0.2 வரும். இதை வகுக்க முடியாததுக்காக மேலே கீழே 10ஆல் பெருக்கலாம். அப்போ 1655 ஹெர்ட்ஸ். அடுத்து 32வது கம்பல்சரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 11ஆம் பாடத்துலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வளைய பியூட்டோனி அமைப்பு வாய்ப்பாட்டை எழுதுக. ஆல்கஹாலின் மூலக்கூறு வாய்ப்பாடு, அதனுடைய அமைப்பு வாய்ப்பாடு, ஐயூபெக் பெரன் நிறைவுற்றதா நிறைவுறாததா? இது போன்ற வினாத்தாளையும் விடை குறிப்பையும் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.